இந்த குட்டியோட ஸ்வெட்டர் இது ரொம்ப பிடிக்கும்னா விரும்பி விரும்பி சாப்பிடுவேன். சூப்பர் தங்கம். தன்மிதாவோடதா அது? ஆமா, இது தன்மிதாவோட ஸ்வெட்டர். ரெண்டு இருக்கு இது மாதிரி. நாங்க வந்து இப்போ பிறக்க போற பாப்பாக்கு நான் ஒண்ணு அண்ணி ஒண்ணு எடுத்துருக்கோம். சேம் கலர். இந்த வாண்டு குழந்தையா இருக்கும்போது வாங்கினது அது. வளகாப்பப்போ எனக்கு அண்ணி என்னோட காவியா பார்ட்னர் வந்து கிஃப்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் இதுதான் வந்து பாப்பாவோட கா- காவி என்ன பிடிக்கும்? தங்கம் காவியா தங்கம் காவியா நம்ம எதிரி. இல் குழந்தைகிட்ட காவியா ஓகே எப்படி இல்ல சொல்லுங்க. காவியா நம்ம எதிரி தங்கம் காவியா காவியா நம்ம எதிரி தங்கம் அவளை விடக்கூடாது. பாப்பாக்கு மத்த Dress இதுதான். அதனால இதையும் நான் எடுத்துட்டு போறேன். சென்டிமெண்ட். என்ன யாமினி கடைசியா? தி வெயிட் இஸ் ஓவர். ஓகே வந்து என்ன ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக சொன்னாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து எனக்கு டேட் வந்துட்டு முடியுது. ஆகஸ்ட் 15 எனக்கு டேட் கொடுத்துருந்தாங்க. நமக்கு இன்னும் வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக பெயின் வரல. அதனால் நம்ம வந்து போய் அட்மிட் ஆக போகிறோம். இதுக்கப்புறம் தான் இன்டியூஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் என்னன்னு நமக்கு தெரியும். நீங்க என்ன சாப்பிட்றீங்க? கடல்ல உடைச்சு கல்லறா. ஏண்டி உடச்சக்கல்ல சாப்பிட்ற டைம்ல இப்போ வந்து நம்ம பாப்பாவோட திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வைக்க போகிறோம். பாப்பாவை நீ நல்லா பார்த்துப்பியா? ஆமா. சூப்பர் தங்கம். இது பாப்பா வந்து பெட்ஷீட் கீழே போட்டுட்டு பாப்பாவை மேலே படுக்க வைக்கிறது. அடுத்து வந்து பாப்பா வந்து ஸ்வாடல், பாப்பாவோட ஸ்வாடல் கிளாஸ். இது வந்து பாப்பாவோட டவல். ஒட்டியானோ காசு மேலே நெத்திச்சொடி அந்த மாதிரி வந்து ஆக்ஷன் கொடுத்துரு. இதுவும் பாப்பாவோட டவல். இது ஆக்சுவலாக வந்து இந்த குட்டியோட ஸ்வெட்டர் இது. ரொம்ப பிடிக்கும்னா விரும்பி விரும்பி சாப்பிடுவேன். சூப்பர் தங்கம். தன்மிதாவோடதா அது? ஆமா, இது தன்மிதாவோட ஸ்வெட்டர். ரெண்டு இருக்கு இது மாதிரி. நாங்க வந்து இப்போ பிறக்க போற பாப்பாக்கு நான் ஒண்ணு அண்ணி ஒண்ணு எடுத்துருக்கோம். சேம் கலர். இந்த வாண்டு குழந்தையா இருக்கும்போது வாங்கினது அது. நானே கிட்டன ரொம்ப வாங்குவேன் என்னாச்சி. ஓகே தங்கம் மாமா உனக்கு என்ன வேணுமோ வாங்கி தரேன். ஓகே பாப்பாவோட ஸ்வெட்டர், தலையில போடுறது, கையில போடுற கிளவுஸ். ஆனா எனக்கு க்ளவுஸ் பிடிக்கும் ரொம்ப. சரி தங்கம். கூடையில தான் விளையாடுவேன். சரி தங்கம் மாமா உனக்கு வேறு ஏதாவது வாங்கி தரேன். பப் கிளாத். இதெல்லாம் உங்களுக்கு என்ன தெரியுமா? யாரு? உங்களுக்கு தான். ட்ரெஸ்ல ஒரு பக்கம் வை, டபுள்ல ஒரு பக்கம் வைமா. ட்ரெஸ்ல ஒரு பக்கம் வை. அப்பதான் எங்களுக்கு எடுக்க ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஓஹோ அப்போ இவ எடுக்க மாட்டாளா? நான் எப்படி எடுப்பேன்? அடி அடி. ஒன்றுக்கா மூடி சாப்பிடு. அத்தி நீ இதை ஃபில் பண்ணிட்டு நாங்க வரேன். அவன் என்ன சொல்றா? அத்தி நீ மூட அத்தின்றா. அந்த பக்கம் வை. குழந்தை கூட தெரியுதுடி நீ ஒரே பக்கம் வச்சுக்கிற. பப்பு உங்க அத்திக்கு அறிவே இல்லை பப்பு. இது வந்து பாப்பாவோட சட்டை. அழகா இருக்குல்ல? இந்த மாதிரி ஒரு 4 சட்டை எடுத்து வச்சிருக்கோம். ஆரஞ்சு, ஒயிட்டு, அப்புறம் ப்ளூ. இது வந்து எனக்கு வளகாப்பப்போ எனக்கு அண்ணி என்னோட காவியா பார்ட்னர் வந்து கிஃப்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் இதுதான் வந்து பாப்பாவோட கா- காவி என்ன பிடிக்கும்? தங்கம் காவியா தங்கம் காவியா நம்ம எதிரி. இல் குழந்தைகிட்ட காவியா ஓகே எப்படி இல்ல சொல்லுங்க. காவியா நம்ம எதிரி தங்கம் காவியா காவியா நம்ம எதிரி தங்கம் அவளை விடக்கூடாது. பாப்பாக்கு மத்த Dress இதுதான். அதனால இதையும் நான் எடுத்துட்டு போறேன். சென்டிமெண்ட். ஆனா இதை எடுத்துட்டு போனா தங்கச்சி வாங்கிடுவா. தங்கச்சி வாங்கிடுவா. இது வந்து பாப்பாவோட செட் Dress. இது வந்து பாப்பாவோட ஜப்லாஸ். பாப்பா நம்ம வந்து பாப்பா ரொம்ப விரும்பி நியூவா வந்திருக்க vloggers. மாமா ஸோ தட் நீங்கள் வந்து நம்ம மைக் வாங்கலாம் காசு இல்லை. நீங்கள் கத்தி பேசினா தான் எனக்கு கேட்கும். மாமா பாப்பா தங்கம் ஜட்டு போட்டா ஆ. விரும்பி ஜட்டு போடுவா. பாப்பா ஜட்டி மட்டும் தான் போடுவாளா? ஜக்கு. இது வந்து பாப்பாவோட கேப். இது மேட்சிங்கா இருக்கு. அதெல்லாம் உள்ள மிக்ஸா இருக்கு. இதுதான் வந்து எனக்கு பிடிச்ச ட்ரெஸ். பாப்பா வந்து நம்ம வீட்டுக்கு கூட்டு போகும்போது என்ன மாதிரி ஒரு புலி மாதிரி இருக்கணும்னு சொல்லி வாங்கினேன். இது புளியா? ஆமா. அது புலி தாண்டி பைத்துக்காரி. இந்த ட்ரெஸ் எல்லாம் நம்ம வந்து பாப்பா வந்து போட்டு வீட்டுக்கு கூட்டு போக போறோம் அப்படின்னு நினைச்சு நான் எடுத்து வச்சிருக்கேன். ஆனா நம்ம சுச்சுவேஷன் எப்படி இருக்கோ தெரியாது. இது மாமான்னா பிடிக்கும். அப்புறம்? மாமாவும் சேர்த்து இது எல்லாம் பாப்பாவோட சூப்பர் தங்கம். மாமா பிடிக்கும் உனக்கு? கிளவுஸ், மிட்டன்ஸ்,
இது எல்லாமே இருக்கு. நைட்டி 2 நைட்டி அவ்வளோதான். இப்போதைக்கு இதுதான் நம்மளோட ஹாஸ்பிட்டல் பேக். மற்ற இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம வந்து தேவையானது எனக்கு தேவையானதெல்லாம் பேக் பண்ணியாச்சு. சரி, லாஸ்ட் நாள் வந்து பாப்பாவுக்கு பேக் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அவளுக்கு தேவையானது எல்லாமே வந்து ஒரு 3 நாள் பேக் பண்ணியிருக்காங்க. பாப்பாவுக்கு 2 நிமிஷத்துல முடிச்சிட்டா. இதுதான் வந்து பாப்பாவோட பேக், ஹாஸ்பிட்டல் பேக். இதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்த vlogல என்ன பாப்பா எப்படி பிறக்குது எல்லாமே நம்ம பார்ப்போம். எப்படி பிறக்குதுன்னு பார்க்க முடியாது. அதான் நார்மலா இல்ல சீயா என்னன்றது அடுத்தடுத்த நாள்ல நமக்கு தெரியும்.